ஏப்பா நீயா நானா இப்ப இந்த எபிசோடு தேவைதானா அப்படிங்கிற மாதிரிதான் டாக் லவ்வர்ஸும் டாக் கேட்டர்ஸும் சண்டை போட்டு கிடக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 11 நம்ம சுப்ரீம் கோர்ட் தெருநாய்களை ஃபுல்லா அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. சோ இதுக்கு அகைன்ஸ்டா இந்தியா ஃபுல்லா இருக்க டாக் லவ்வர்ஸ் போராட்டமும் பண்றாங்க. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 22 அதே சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணவும் செய்யறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தெரு நாய்களை புடிச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி எங்க புடிச்சீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ட்ரெண்டிங்கான விஷயத்த ஒரு ப்ரோக்ராமா பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச நீயா நானா டீம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு எபிசோட ரெடி பண்ணி டெலிகாஸ்டும் பண்றாங்க. அந்த எபிசோட்ல கலந்துகிட்ட எல்லாரும் அவங்க கருத்தையும் சொல்றாங்க. ஆனா அதுல சில பேரோட கருத்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கதா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ப்ரோக்ராம் டிஆர்பிக்காக கருத்தை பரிமாறிக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதுல போய் நம்ம சொல்யூஷன் எதிர்பார்த்தோம்னா அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இதுக்கான சொல்யூஷனையும் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க. இனி அதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டாக் லவ்வர்ஸா இருக்கட்டும் இல்ல டாக் ஹேட்டர்ஸா இருக்கட்டும், இந்த 2 பேருக்கான சண்டை தேவையில்லாத ஒண்ணுதான். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.